உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரை தொழுது, செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். தொடர்ந்து நாம் நல்ல தமிழில் நீ பேசு என்ற நிகழ்ச்சியையும், தமிழோடு விளையாடு என்ற நிகழ்ச்சியையும் நடத்தி வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசும் தமிழ் மொழியில் பிற மொழி சொற்களுடைய ஆதிக்கம் விரவி காணப்படுகிறது. அவற்றை நீக்க வேண்டும். தூய தமிழில் பேச வேண்டும். தூய தமிழில் பேசுவதை நாம் நம்முடைய நோக்கமாக கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை திருமதி அனிதா குணசேகரன் அவர்களும், திண்டுக்கல்லைச் சேர்ந்த தமிழாசிரியர் அவர்களும், சென்னையைச் சேர்ந்த திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களும் நடத்தி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாகவும், ஜெர்மன் நாட்டின் தமிழருவி வானொலி வழியாகவும் இதை ஒளிபரப்பு செய்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு, நிகழ்ச்சியில் தொடர்புடைய அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களை கூறி, இந்த நிகழ்ச்சியை நேயர் பெருமக்களுக்கும் சுவைஞர்களுக்கும் எமது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நெறியாளராக திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தமிழாசிரியர் திருமதி அனிதா குணசேகரன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். கனவாசிரியர் திருமதி இரா கல்யாணி, முனைவர் சா மீனாட்சி, திருமதி கு அம்பிகாவதி, சீர்மிகாசிரியர் திருமதி து பவானி ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? வாருங்கள் திருமதி அனிதா குணசேகரன் அவர்களே, நிகழ்ச்சி நெறியாளராக இருந்து சிறப்புற நடத்தி தர உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள். நன்றி ஐயா. தமிழ் அன்னையை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்துகின்ற தமிழோடு விளையாடு இந்த நிகழ்வினுடைய மிகச் சிறப்பாக பங்கேற்பாளர்களாக விளங்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீனாட்சி அம்மா அவர்கள், கல்யாணி அம்மா அவர்கள், அம்பிகாவதி அம்மா அவர்கள், பவானி அம்மா அவர்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சுவைஞர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதும் கூறுவது, ஐயாவும் கூறுவதுதான் இப்போது நான் மீண்டும் கூறப் போகின்றேன். தமிழோடு விளையாடு போட்டி மனப்பான்மையோடு நடத்தக்கூடிய நிகழ்வு அல்ல. இது தமிழ் உணர்வாளர்களுக்காக நாம் பேசுகின்ற மொழி, நாம பேசுகின்ற பேச்சு மொழியில எந்த அளவுக்கு பிறமொழி சொற்கள் கலந்துள்ளன, விரவியுள்ளன என்பதையும், ஆங்கில சொற்கள் எப்படி நம்ம வாழ்வியலையே விரவிடுச்சு அப்படிங்கிறதையும் நாம உணர்ந்து கொள்வதற்கான ஒரு நிகழ்வு. நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியில் நாம் சிறப்பாக பேசுவதற்கான ஒரு முன்னெடுப்பாகத்தான் அந்த நிகழ்வு இருக்கும். ஆகையினால போட்டி மனப்பான்மையோடு நடத்தப்படும் நிகழ்வு போட்டி இது அல்ல என்று கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினுடைய விதிமுறைகள், சுற்றுகள் ஆகியன பற்றி நான் சொல்றேன். முதல் சுற்றுல தொழில்நுட்ப சொற்கள் பற்றிய வினாக்கள் கேட்கப்படும். அந்த வினாக்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள், கலை சொற்களை கூற வேண்டும். இரண்டாவது சுற்றில் அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய பிறமொழி சொற்களுக்கு ஈடான தமிழ் சொற்களை சொல்ல வேண்டும். மூன்றாவது சுற்றில் நாம நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய ஏதாவது ஒரு கருத்துக்கள் பற்றியோ, நிகழ்வுகள் பற்றியோ ஒரு சிறு கலந்துரையாடலாக ஒரு 2 தொடர்கள்ல, 2 சொற்றொடர்ல மட்டும் நீங்க விடையளிப்பது மாதிரியான ஒரு வினா கேட்கப்படும். அந்த வினாவை கேட்கக்கூடிய பிறமொழி சொற்கள், ஆங்கில சொற்களுக்கு மாற்றான அதற்கு சரியான தமிழ் சொற்களை சொல்லி நீங்க அதற்கான விடையை நீங்க சொல்லணும். 4வது சுற்று அந்தாதி சுற்று. ஒரு சொல் சொல்லும் பொழுது அந்த சொல்லினுடைய இறுதி எழுத்தை முதலாவதாக கொண்டு அடுத்தடுத்த சொற்கள் சொல்லணும். அடுத்தடுத்த சொற்கள் சொல்லும் போது அதற்கான கால இடைவெளி மிக குறைந்த அவகாசம் தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு 5 வினாடிகள் அந்த மாதிரி நம்ம கால அவகாசம் எடுத்துக்கலாம். இந்த குறைந்த கால அவகாசத்துல எவ்வளவு சொற்கள் சொல்றீங்க அப்படிங்கறதுதான் அந்த சுற்றினுடைய விதிமுறை. இவ்வளவுதான். விதிமுறைகள்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதுல ஒரு பெரிய செய்தி கிடையாது. தமிழ் சொற்களை பேச வேண்டும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆகையினால இன்றைய நாள் தமிழோடு விளையாடு நிகழ்வில் சிறப்பாக பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை கூறிக்கொண்டு முதல் சுற்றில் தொடங்கலாம். மீனாட்சி அம்மா முதல்ல, அடுத்து பவானி அம்மா, அடுத்து கல்யாணி அம்மா, இந்த நிகழ்வில் புதிதாக கலந்திருக்கக்கூடிய அம்பிகா அம்மா கடைசியா இறுதியாக. ஏன்னா நீங்க ஒரு தடவை பார்த்துக்கங்க. ஆகையினால மீனாட்சி அம்மா தொடங்கலாமா? தொடங்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கங்கம்மா.
முதல் சுற்று தொழில்நுட்ப சொற்களுக்கு மாற்றான தமிழ் சொற்கள், கலை சொற்களை வந்து நீங்க சொல்லணும். சோ முதல் சுற்றுல உங்களுக்கான முதல் சொல்லானது ப்ளூடூத். ப்ளூடூத். ஊடலை. 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 நம்ம நிறைய முறை இந்த சொல்ல கேட்டாச்சு. ஒவ்வொரு அடுத்தடுத்த முறை கேட்கும் போது நான் சொல்லக்கூடிய அதே செய்திதான். ப்ளூடூத் அப்படிங்கிறதுக்கு ஊடலைங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்தணும் அன்றாட வாழ்க்கையில. அதற்காக தான் நான் திரும்ப கேட்டுட்டே இருக்கிறது. தெரியல அப்படின்னா வேற யாராவது கை தூக்கலாம், சொல்லலாம். மீனாட்சியம்மா, உங்களுக்கான இரண்டாவது சொல்லானது ஸ்கேனர். ஸ்கேனர். வருடி. ஸ்கேன் பண்றது. வருடி. 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 சிறப்பு சிறப்பு. சிறப்புங்கம்மா, சிறப்பு மீனாட்சியம்மா. அடுத்து பவானி அம்மா, உங்களுக்கான சுற்று, உங்களுக்கான வினாக்கள். பவானிமா, உங்க காணொலி காட்சி திறந்துங்க. பவானிமா, முதல் சுற்றில் ஆங்கில ஆசிரியர் கவிஞர் மீனாட்சி அவர்கள் சிறப்பாக பங்கேற்றுள்ளார். அடுத்ததாக நம்ம பவானி அம்மா அவர்கள் ஆசிரியர், சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்றவர். பவானி அம்மா அவர்களுக்கான உங்களுக்கான முதல் சுற்றிற்கான வினாக்கள். உங்களுக்கான முதல் சொல் ஹாட்ஸ்பாட். ஹாட்ஸ்பாட். பகிரலை. பகிரலை. சிறப்பு. ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல்லானது பகிரலை. உங்களுக்கான இரண்டாம் சொல் ரூட்டர். ரூட்டர். ரூட்டரா? ஆமா, சொல்லுங்க. திசைவி. கல்யாணிமா ஒலிபெருக்கி தொடர்புல தொட்டாங்க சொல்றாங்க. பவானியம்மா சிறப்பு, மிகச்சிறப்பு. அடுத்ததாக நம்முடைய கல்யாணி அம்மா அவர்கள் கனவாசிரியர் விருது பெற்றவர், சீர்மிகு ஆசிரியருக்கான ஆணிவேராக இருந்து செயலாற்றி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் மிகச் சிறப்பான பங்கினை ஆற்றி இருக்கக்கூடியவர். அம்மா, உங்களுக்கான முதல் சொல் தம் டிரைவ். தம் டிரைவ். விரலி. விரலி. சிறப்பு. உங்களுக்கான இரண்டாவது சொல் கேலரி. போட்டோஸ் இருக்கக்கூடிய கேலரி. 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 கலரி. கேலரி. கலரி. கலரி சொல்லிட்டாங்க. அம்பிகாமா முதல் முறை கலந்துருக்கிறதுனால ஒரு ஆர்வத்துல வேகமா சொல்லிட்டாங்க. சிறப்பு 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 சிறப்பு. சிறப்பான பங்களிப்பு கல்யாணி அம்மா. அடுத்ததாக இந்த சுற்றினுடைய நிறைவான பங்கேற்பாளராக அம்பிகாவதி அம்மா அவர்கள், தமிழாசிரியர், கல்யாணி அம்மா அவர்களோடு ஒரே பள்ளியில் பணியாற்றக்கூடியவர், தமிழ் சார்ந்த அனைத்து நிகழ்வுகளையும் மிக ஆர்வத்துடன் கலந்திருக்கக்கூடியவர், சீர்மிகு ஆசிரியராக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் சிறப்பான பங்கினை ஆற்றக்கூடியவர். அம்பிகாவதி அம்மா, உங்களுக்கான முதல் சொல் எளிமையான சொல்லாவே வச்சுக்கலாம். உங்களுக்கு முதல்ல யூடியூப். வலையொலி. வலையொலி. மிகச்சிறப்பு. உங்களுக்கான இரண்டாவது சொல் சிம் கார்டு. செரிவட்டை. செரிவட்டை. சிறப்பு சிறப்பு. மிகச்சிறப்பு. செரிவட்டை. அரை மணி நேரம் மனனம் செய்ததில் அனைத்தையும். சிறப்பு சிறப்பு. மனனம் செய்வது கூட நம்ம பேச்சிலையும் அது வந்தனா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். சிறப்புங்கம்மா, சிறப்புங்கம்மா. முதல் சுற்று மிக சிறப்பாக முடிவடைந்ததுங்க ஐயா. ஐயா, அடுத்து இரண்டாம் சுற்று போலாம். நமக்கான இரண்டாம் சுற்று அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய பெருமொழி சொற்கள். இரண்டாம் சுற்றினுடைய முதல் பங்கேற்பாளராக மீனாட்சி அம்மா. சொல்லுங்க. மீனாட்சி அம்மா, உங்களுக்கான முதல் சொல் ஆபத்து. 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 விபரீதம். விபரீதம். விபரீதமும் தமிழ் சொல் இல்ல. ஆபத்து. அம்பிகாமா சொல்லுங்க. தீங்கு, தீமை சொல்லலாமா அனிதாமா? தீங்கு, தீமை சொல்லலாம். நெருங்கி வந்துட்டீங்க. இன்னும் சிறிது முயற்சி பண்ணுங்களேன். துன்பம். துன்பம். இன்னும் நெருங்கி வந்துட்டீங்க. ஆபத்து. துயரம். 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 இன்னும் நெருங்கி வந்துட்டீங்க.
துக்கம். எல்லாம் ஆபத்தால் துக்கம் ஏற்படக்கூடிய தமிழ் ஆபத்தால் ஏற்படக்கூடிய நிலைகள். ஆபத்து என்பதுக்கு என்ன சொல்ல கேக்குறாங்க? ஆபத்து. ஆபத்துக்கு நம்ம சொன்ன கிட்டத்தட்ட பெரும்பாலும் நம்ம சொன்ன சொற்கள் எல்லாமே வடமொழி சொற்கள் தான். தீங்கு சொல்லலாம். நிகழ்வு. சரி, நம்ம சொல்லிடலாமா? சொல்லலாம் அனிதாம்மா. சொல்லிடலாம். ஆபத்து என்பதற்கான சரியான தமிழ் சொல் நம்ம அனைவருக்குமே தெரிந்ததுதான், இடர். ஓ இடர்பாடு. ஆமா, இடர்பாடு. இடர்பாடு. இன்றைக்கு சிறிது இடர்பாடாகிவிட்டது. ஆமா ஆமா ஆமா. இதை நினைச்சா இது இந்த சிறப்பு நிகழ்வு சரி, சிறப்பான ஒண்ணு. ஏன்னா ஆபத்துங்கிறதுக்கு இடர் அப்படிங்கிற தமிழ்ச்சொல் நம்ம அனைவருக்குமே தெரிந்ததுதான். இந்த நிகழ்வை நடத்துறதுக்கான நோக்கம் என்ன? இதுக்கு காரணம் என்ன சொல்றீங்க? அது தெரியும், ஆனா சட்டுன்னு சொல்றதுக்கு வரலன்னு சொல்றீங்க இல்லையா? அதுதான் இந்த நிகழ்விற்கான அடிப்படை நோக்கம். நம்ம பேசும்போது அந்த தமிழ் சொற்கள் வந்து நமக்கு இயல்பாவே வரணும். அதற்கான நோக்கம் தான் இந்த நிகழ்வே. ஆகையினால மிக சிறப்பா அந்த நோக்கத்தினுடைய அடிப்படையில நம்ம பேசுறது போயிட்டு இருக்கு. சிறப்பு. ஆபத்து என்பதற்கான தமிழ் சொல் இடர், இடையூறு அப்படிங்கறது நம்ம சொல்லணும். அம்மா, உங்களுக்கான இரண்டாவது சொல் டிக்கெட். டிக்கெட். கிரிக்கெட்டா? என்ன சொன்னீங்க? டிக்கெட். பஸ்ல டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். பயணச்சீட்டு. பயணச்சீட்டு. சரிதான். இது வந்து ஆங்கில சொல்லாவே நாம வந்து எடுத்துக்கிறது இல்ல. இது தமிழ்லே நிறைய குழந்தைங்க நினைச்சிட்டாங்க. அதனாலதான் நான் இதை கொண்டு வந்து அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய பெருமொழி சொற்களை நான் இதை வந்து நான் நினைச்சிட்டேன் நானு. சரி, சிறப்புங்கம்மா. மிகச்சிறப்பாக உங்க பங்களிப்பு கொடுத்தீங்க மீனாட்சியம்மா. அடுத்ததாக பவானியம்மா. பவானியம்மா, உங்களுக்கான முதல் சொல் பேனா. பேனா பேனா பெண்ணு பேனா. இன்னும் சிறிது யோசிங்களேன். மையூற்றும் பேனா. மையூற்றும் பேனா. பேனாவுக்கு தமிழ் சொல் மையூற்றும் பேனாவா? அம்பிகாமா சொல்லுங்க. எழுதுகோல். எழுதுகோல். எழுதுற எல்லாமே எழுதுகோல் தானே ஆயிடும். அதுலயும் குறிப்பா பேனாவுக்கு என்ன தமிழ் சொல்? மைதூவி. நெருங்கி வந்துட்டீங்க. நெருங்கி வந்துட்டீங்க. மைத்தூரிகை. எல்லாருமே நெருங்கி வந்துட்டீங்க. இன்னும் சிறிது யோசிச்சு கொஞ்சம். அம்மா, நீங்க பேனான்னு சாதாரணமா கேக்குறீங்க. இது வந்து பெண் என்பதை வந்து தமிழ்ல பேனான்னு மாத்தி வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பெண் என்பதை வந்து பேனான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கேட்கிற போது வந்து ஃபவுண்டன் பென் அல்லது வந்து பால் பாயிண்ட் பென் அந்த மாதிரி குறிப்பிட்டு கேட்டா அவங்க ஓரளவுக்கு எளிதா இருக்கும். சரி. மை நிரப்பி. மை நிரப்பி. இது எதுவுமே வராதுங்கம்மா. மை நிரப்பினா அது வந்து அந்த மைய வச்சிருக்கிற குடுவைன்னு அர்த்தம். மை சரி. சரிங்கம்மா. பேனா என்பதற்கான தமிழ் சொல் தூவல். ஃபவுண்டன் பேனா இருக்குமா? ஃபவுண்டன் பேனா. ஃபவுண்டன் பேனா என்பதற்கான தமிழ் அது என்ன? ஃபவுண்டன் பென். அது தூவுது இல்லைங்களா? இங்க எழுதும் போது இங்க் யூஸ் பண்றதுனால அது தூவல்னு பேரு. அது வந்து ஃபவுண்டன் பென் ஆகுது. தூவல். இதே நீங்க பால் பாயிண்ட் பேனானாக்கா அதுக்கு வந்து பந்துமணி தூவல்னு சொல்லுவோம். பந்துமணி தூவல் சொல்லுவோம். பொதுப்பெயர் தூவல் தானேங்க? பொதுப்பெயர், பொதுவான பெயர் எதுக்கு? பேனா என்பதற்கு. ஆமா, பேனா என்பது வந்து நாம வந்து அந்த மைய ஊத்தி எழுதுற அந்த பேனாவை தான் நம்ம முதல்ல பயன்படுத்தணும். அதுலதான் அந்த பேனான்ற சொல் வந்தது. அதனால வேண்டி தூவல் என்றது. பொதுவா அதுக்கப்புறம் நிறைய வந்துருச்சு இல்லையா? நிறைய வகையில இப்போ தூவல்கள் வந்துருச்சு. அதனால நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். சரிங்க, சொல்லுங்க.
சிறப்பு. அடுத்ததாக பவானி அம்மா, உங்களுக்கான தமிழ் சொல், அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய பிறமொழி சொற்களுக்கான உங்களுக்கான வினாக்கள். உங்களுக்கான முதல் சொல் ஜாமம். அர்த்த ஜாமத்துல அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நடு ஜாமம், அர்த்த ஜாமத்துல. விடியற்காலை. இல்ல நள்ளிரவு. இல்ல இல்ல யாமம். யாமம் சரியான சொல் தான், மிகச்சரி. ஏன்னா யாமம் அப்படிங்கறத ஜாமம் அப்படின்னு சொல்லிட்டு காலப்போக்கில் வந்துருச்சு. மிக சிறப்பு. பழந்தமிழர்கள், நம்ம தமிழாசிரியர்கள் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். தமிழர்கள் ஒரு நாளை 6 பொழுதாக பிரிச்சு வைக்கும் பொழுது சிறு பொழுதுகள்ல ஒன்றுதான் இந்த யாமம் அப்படின்ற சொல்லானது வரும். மிகச்சிறப்பு பவானியம்மா. உங்களுக்கான இரண்டாவது சொல் அவசரமாக. அவசரமா. விரைவாக. 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 சரி சரி, சிறப்பு. இது ஒரு ரொம்ப எளிமையான சொல் தான். ஆனா நம்ம யாரும் விரைவாங்கிற சொல்ல பயன்படுத்துறது இல்ல. ஏன்னா அவசரமாங்கிற சொல் அவசர அவசரமா வாயில வந்துருது. விரைவுங்கிற சொல்ல விட அவசரங்கிற சொல் தான் அவசரமா சொல்லிடுறோம். அதுதான் வேகமா வந்துருது. அதனால அவசரங்கிற சொல்லிற்கு மாற்றாக விரைவாக அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தும் போது இனிதாகவும் இருக்கின்றது, எளிதாகவும் இருக்கின்றது. மிகச்சிறப்பு பவானியம்மா. அடுத்ததாக கல்யாணியம்மா, உங்களுக்கான சொல் அனுபவம். இரக்கம். அனுபவமா? இல்ல இல்ல, அனுதாபம் இல்ல, அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவம். அனுபவம். அம்பிகம்மாவுக்கு நல்லா தெரியும். அம்பிகம்மா சொல்லுங்க. பட்டறிவு. பட்டறிவு. மிகச்சிறப்பு. ஏன்னா நிறைய இடங்கள்லயுமே சில நேரம் பாடநூல்லையுமே கூட இந்த அனுபவங்கிற சொல் தான் வந்து பயன்படுத்திருக்கோமே தவிர பட்டறிவுங்கிற சொல்லு அது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு வேறுபட்ட ஒரு சொல்லா இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். அனுபவம்ங்கிறதான் ஒரு சரியான சொல் பயன்பாடா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் எண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது தவறு, பிழையான ஒரு சொல். அது தமிழ் சொல்லே இல்லாத ஒரு சொல். நிறைய இடங்கள்ல பயன்பட்டு கையாண்டுட்டே வந்துட்டு இருக்கோம். அனுபவம்ங்கிற சொல்லுக்கு மாற்றாக பட்டறிவு எனும் சொல்லை பயன்படுத்துவோம். மிகச்சிறப்பு அம்பிகம்மா. கல்யாணிமா, உங்களுடைய பங்களிப்பு மிக சிறப்பு. உங்களுக்கான இரண்டாவது சொல் பெரியவர்கள் அழகாக சொல்லுவாங்க, சொன்னா கேட்க மாட்ட பட்டு தெரிஞ்சுப்பேன்னுவாங்க. சொன்னா கேட்க மாட்ட. அப்ப அந்த அனுபவம்ன்ற சொல்ல அவங்க பயன்படுத்தாம பட்டு தெரிந்து அனுபவித்து தெரிந்து கொள்வாய் என்பது தான் பட்டு தெரிந்து கொள்வாய் என்ற ஒரு சொற்றொடர் இருக்குது. அதனால நம்ம விட்டுட்டோம், கை விட்டுட்டோம். இருக்குது, கை விட்டுட்டோம். சிறப்பு. கல்யாணிமா, உங்களுக்கான சொல், உங்களுக்கான இரண்டாவது சொல் ஆரம்பம். தொடக்கம். தொடக்கம். சிறப்பு. ஏன்னா நிறைய இடங்கள்ல ஆரம்ப பள்ளி அப்படின்னு தான் நிறைய இடங்கள்ல இருக்கு. அது தொடக்கப்பள்ளி அப்படின்னு நிறைய பேர் மாத்திருக்காங்க. இருந்தாலுமே கூட நிறைய இடங்கள்ல ஆரம்பம் அப்படிங்கிற சொல் தான் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆரம்பம்ன்ற சொல்லுக்கு மாற்றான தமிழ் சொல் தொடக்கம் அப்படிங்கிற சொல்லானது. மிகச்சிறப்பு கல்யாணிமா. அம்பிகாமா, உங்களுக்கான இந்த சுற்றினுடைய முதல் சொல் இஷ்டம். தமிழோடு பேசணும்னு எனக்கு இஷ்டம்தான், ஆனா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம். ஆசை. ஆசை தமிழ் சொல்லாமா? மகிழ்ச்சி. இஷ்டம். இன்பம். இஷ்டம். என்னுடைய இஷ்டம். கல்யாணி சொல்றாங்க. கல்யாணிமா சொல்லுங்க. நிகழ்ச்சிக்கு முதல் முறையா விருப்பப்பட்டு வந்திருக்கீங்க. விருப்பம் ஐயா. ஆமா. சொல்லலாம். நன்றி. அவா வந்து ஆர்வம் அதுல வந்துரும். இருந்தாலும் சரியான சொல் விருப்பம் அப்படிங்கறதுதான் சரியான சொல்லாக இருக்கும். சிறப்பு சிறப்பு. அடுத்ததாக அம்பிகாமா, உங்களுக்கான சொல் சங்கதி. உனக்கு சங்கதி தெரியுமா? சங்கதி. நிகழ்வு சொல்லலாங்களா? சங்கதி. செய்தி. செய்தியா? ஓகே. ஆமா, செய்தி. செய்தியா செய்தியாப்பா? செய்தி. செய்தி. செய்தி.
செய்தி. மெசேஜ், செய்தி, அதான் சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வடமொழி சொல்லாக அப்படி வந்து அப்படியே விரைவிடுச்சு. அது ரொம்ப எளிமையான ஒரு சொல் தான். சிறப்பு. ஆனா நம்ம பேச்சு வழக்குல வந்து செய்தி தெரியுமா, செய்தி தெரியுமா ஆமா. அப்படின்னு கேட்போம். அது பேச்சு வழக்கு. பேச்சு வழக்குல செய்தின்னு சொல்றோம். பேச்சு வழக்கு. ஆனா செய்தி. செய்தி. அவா கூட அதாவது ஆசை. கிராம அவா அறுத்தல் சொல்றாரு இல்லைங்களா? அவான்றது கூட ஆசை. அவா அறுத்தல்னா ஆசை அறுத்தல். அவா ஆசைதாங்க ஐயா சொன்னேன். ஆனா அது வந்து பொருந்தாது என்று அனிதா சொல்லிவிட்டார். விருப்பம் என்றால் தான் சரியான சொல் என்று சொன்னார். ஆமா, அது சரிதாம்மா. ஆசைக்கு அவா. அவங்க கேட்ட இஷ்டத்துக்கு கேட்டாங்க. ஆமா. விரும்பி செய்ய வேண்டியது. சிறப்பு. அடுத்தது சிறப்பு, சிறப்பு, மிக சிறப்பு. இந்த சுற்று மிக சிறப்பாக நிறைவடைந்தது. பேச்சு தமிழ்ல நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய பிறமொழி சொற்கள், நிறைய சொற்களை நம்ம வந்து மீட்டுருவாக்கம், மீண்டும் நினைவுபடுத்திக்கிட்டோம் அப்படிதான் நம்ம அதை சொல்லணும். சரி, மிக சிறப்பு. அடுத்த 3வது சுற்று போகலாம். நாம ஒரு சிறு கலந்துரையாடல். 2 சுற்றுகளை மிக சிறப்பா பண்ணிருக்காங்க. 2 சுற்றுக்குள்ள மிக சிறப்பாக முடிந்தது. சொன்னாங்க. தனித்தனியா சொற்களை சொல்லி சொன்னாங்க. முதல்ல கலை சொற்கள், பிறகு அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சொற்களை சொன்னாங்க. இப்போ அது 2ம் கலந்த மாதிரியான ஒரு சொற்றொடரை சொல்லி உங்களை தமிழ்ல பேசணும். ஆனா நீங்க அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் ஆமா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்க என்னென்ன பிறமொழி சொற்களை கலந்திருக்காங்களோ அதுக்கான தமிழ் சொற்களை சொல்லி பதில் சொல்லணும். உங்களுக்கு ஸ்கூலுக்கு போற இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா உடனே இல்லை அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அந்த பதில் அவங்க கேட்கல, அவங்க கேள்வி கேட்பதை நீங்கள் தமிழாக்கம் நல்ல தமிழில் சொல்ல வேண்டும். போங்கம்மா அடுத்த இல்லைன்னு சொல்ல 3வது. முடியாது. சிறப்பு, சிறப்பு. 3வது சுற்று மீனாட்சி அம்மா, உங்களுக்கான ஒரு சிறு வினா. அதற்கு 2, 3 தொடர்கள்ல நீங்க விடை சொன்னால் போதுமானது. சொல்லுங்க மீனாட்சி அம்மா, இங்கிலீஷ் டீச்சரா இருக்கீங்க. உங்க ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ப்ராஜெக்ட், அசைன்மெண்ட்லாம் எந்த மாதிரி கொடுப்பீங்க? எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளியில் கொடுக்கப்படக்கூடிய கல்வியினை செயல்பாடுகள் அனைத்துமே அவர்கள் எளிமையில் செய்து வருவது போன்ற அதாவது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தூக்கி எறியக்கூடிய பொருட்களின் மூலமாக செய்து வரும்படி அவர்களுக்கு அதிகப்படியான பாடம் சார்ந்த செய்திகளை செயல்பாடுகளாகவும் மற்றும் தாளில் எழுதி வரவும் அவர்களுக்கு பணியை வழங்குவேன். அசைன்மெண்ட், செயல்பாடுகளையும் அதே போலவே குறிப்புகளாக எழுதி வரவும் மற்றும் உள்ள அலைபேசியில் உள்ள வலையொலி மூலமாக கண்டறிந்தும் எழுதி வர செய்வேன். மற்றவோடு பெரிய அவருடைய ப்ராஜெக்ட், அசைன்மெண்ட் 2 கொடுப்பீங்க. 2க்குமான தமிழ் சொற்கள் என்ன? ப்ராஜெக்ட்டுமான தமிழ் செய்முறை பயிற்சி ப்ராஜெக்ட். அசைன்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம அந்த கொடுக்கப்பட்ட வினாக்களுக்குரிய விடைகளை கண்டறிந்து அதனுடைய குறிப்பேடுகளை எழுதி வர செய்தேன். அதற்கு ஒரே ஒரு சொல், தமிழ் சொல். இவ்வளவு பெருசா நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அசைன்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்னது? அவ்வளவுதான். வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம், ஹோம்வொர்க் அப்படின்னா விட பயிற்சிகள், அதாவது பாடப்பகுதியில் உள்ள பயிற்சிகள். சரி, கல்யாணியம்மா, அம்பிகாம்மா, பவானியம்மா எல்லாரும் கேட்டிருக்காங்க. கல்யாணியம்மா முதல்ல சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க பவானியம்மா. கல்யாணியம்மா, ஒப்படைப்பு. என்ன? அசைன்மெண்ட்னா ஒப்படைப்பு, ப்ராஜெக்ட்னா செயல் திட்டம். செயல் திட்டம். ஒப்படைப்பு. ஆமா ஆமா. ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது செயல் திட்டம், அசைன்மெண்ட் அப்படிங்கிறது ஒப்படைப்பு. சிறப்புங்கம்மா, சிறப்பு. சரி, சிறப்பாக சொல்லியிருக்காங்க மீனாட்சி அம்மா. அடுத்ததாக கல்யாணியம்மா, நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த சமுதாயத்துல பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? எது பெண் சுதந்திரம்? 2 தொடர்கள்ல சுருக்கமாக. நம்ம சமுதாயத்துல பெண் சுதந்திரம்ங்கிறது இப்ப எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சமுதாயத்தில் பெண் சுதந்திரம் என்பது நாம் நினைத்தது போல நடந்து கொள்வதுதான் பெண் சுதந்திரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது கிடையாது.
பெண் சுதந்திரம் என்பது பிறர் வீட்டில் இப்ப வீட்டில் நம்ம இருக்கிறோம். வீட்டில் இருக்கும்போது நாம் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா செயல்பாடுகளுமே பெண் சுதந்திரம் இருக்கிறது. அவங்க நினைச்சுக்கிறாங்க நாம் நினைத்தபடி செயல்படுவதுதான் பெண் சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள். அது அல்ல. பெண் சுதந்திரம் என்பது பிறர் மனதுக்கும் பிறர் மனம் புண்படாதபடியும் பிறருக்குரிய நலன்களுக்கு ஏற்றவாறும் நாம் நடந்து கொள்வதிலும் பெண் சுதந்திரம் இருக்கிறது என்பது என்னுடைய எண்ணம். சிறப்புங்கம்மா. சமுதாயம் என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? பிறமொழி சொல். ஆமாங்க. சமுதாயம் சமுதாயம் பிறமொழி சொல். சமுதாயம் பிறமொழி சொல். சமுதாயம் சுதந்திரம் நினைக்கிறது. சமூகம். சமுதாயத்தில் பெண் விடுதலை என்ற எண்ணத்தில் தாங்கள் விரும்பிய வண்ணம் வாழ்வதே பெண் விடுதலை என்று பல பெண்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் அது தவறான போக்காகும். பெண் விடுதலை என்பது எவ்விதத்திலும் பிறர் மனம் புண்படாத வகையில் தன் வாழ்வை சீரமைத்துக் கொள்ளுவதே பெண் விடுதலையாகும். பெண்களுக்கென்று தனி பண்புகள் உண்டு. அவற்றிற்கு கோணல் ஏற்படாத வகையில் தன் செயல்பாட்டால் பெண் இனத்திற்கு சிறப்பை சேர்த்து தருவதே சரியான குமுகாய அடிப்படையில் பெண் விடுதலை பண்பாகும். சிறப்புங்க ஐயா, சிறப்பு. இந்த அளவுக்கு நாங்க பயிற்சி எடுத்துக்கிறோங்க ஐயா. கண்டிப்பாக ஐயா. சிறப்பு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்களைப் போல எங்களால் பேச முடியவில்லை ஐயா, மன்னித்துக் கொள்ளுங்கள். விரைவில் அதை பேச முயற்சி பண்ணுகிறோம் ஐயா. மன்னிப்பு. ஆமா ஆமா, பொறுத்தருள்க ஐயா, பொறுத்தருள வேண்டுகிறேன் ஐயா. இல்ல, ஒவ்வொரு முறை நாம் தவறு செய்கிற போதும் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற, நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்பட்டால் இது எளிதாகிவிடும். அவ்வளவுதான். சிறப்பு சிறப்பு. கல்யாணிமா, உங்களுடைய கூற்று மிக சிறப்பான கூற்றாக பெண் விடுதலைக்கான உங்களுடைய எண்ணங்கள் மிக சிறப்பான ஒரு எண்ணங்களாக இருக்கின்றது. அடுத்ததாக பவானி அம்மா சொல்லுங்க. பவானி அம்மா ஆயத்தமா வாங்க. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு என்ன விசேஷத்துக்கு போயிட்டு வந்தீங்களா பவானி அம்மா? கல்யாணத்துக்கா, விசேஷத்துக்கா? என்ன சாதம்? ஆமாம், இன்று பூந்தமல்லி வரை என்னுடைய அக்கா மகளுக்கு திருமணம். அந்த திருமண நிகழ்வுக்கு சென்று வந்தோம் குடும்பத்தோடு. சாதம் எப்படி சென்று வந்தீர்கள்? குடும்பத்தோடு இருசக்கர வாகனத்தில் சென்றோம். திருவள்ளூரிலிருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று வந்தோம். அங்கு மிக அருமையான ஒரு காலை சிற்றுண்டி அனைவரும் விரும்பி மகிழ்ந்து சாப்பிட்டோம். உணவருந்தினோம். விரும்பி சாப்பிடும் அளவுக்கு என்ன சாதம்? அதுதான் கேட்கிறேன். என்னென்ன உணவுகள் எல்லாம் படைத்தாங்க? கடினமான வினா. தோசை, ஆப்பம், ஆப்பம், பொங்கல், வடை, அப்புறம் மெதுவடை, இதே நான் பவானி அம்மா இடத்தில் இருந்தால் இல்லை, நான் சாப்பிடவில்லை என்று சொல்லிவிடுவேன். ஒரே மாதிரி இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு நான் இன்றைக்கு உணவு அருந்தவில்லை, நான் இன்னைக்கு நோன்பு இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை நோன்பு என்று கூறிவிடுவேன். இவ்வளவு சிக்கல் இல்லாம நான் சாப்பிட்டதை சாப்பிட்டேன் என்றுதான் சொல்ல முடியும். நான் சாப்பிடவில்லை என்று எப்படி நான் சொல்வது? அனைத்தையும் கொஞ்சம் ருசி பார்த்து விட்டுதான் வந்தேன். குலோப் ஜாமுன், யார் யாரெல்லாம் சென்றீர்கள்? நேற்று எனது கணவரும் என்னுடைய மகனும் சென்று வந்தார்கள் பேருந்தில். இன்று நானும் எனது கணவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று வந்தோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
சிறப்பம்மா. சிறப்பு சிறப்பு. ருசி என்பது தமிழ் சொல் இல்லைங்கம்மா பவானி அம்மா. சுவை என்பதே தமிழ் சொல். சுவை. சரிங்கம்மா, மிக சிறப்பு. அம்பிகாம்மா. சரி, இணையம் இதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வணக்கம் அம்பிகாம்மா. சிறப்பான பவானி அம்மா உங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கீங்க. இந்த சுற்றினுடைய நிறைவாக அம்பிகா அம்மா உங்களுக்கான வினாவானது. அம்பிகா அம்மா சொல்லுங்க, உங்க குழந்தைங்க எல்லாம் யாரு பாத்துக்கிறாங்க? எனது குழந்தைகளை எனது உறவினர்கள் பார்த்துக் கொள்கின்றனர். உறவினர்கள்? யார் அந்த ஆம். உறவினர்கள்? உறவினர்கள் யார்? என்ன யாரும் ஊரு சொல்லுங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். பார்த்தீங்களா? குழந்தைகளை யாரு பாத்துக்கிறாங்க? அதற்கான சரியான விடைதான் வேணும். எனது துணைவர் பார்த்துக் கொள்கிறார் அனிதா. வாழ்க்கை ஆ. துணைவரே பாத்துக்கிறாரா? சரி. ஆம். குழந்தைங்களுடைய பாட்டி உற்ற எல்லாம் துணைவர் வீட்ல இல்லையா? அதனால் பாட்டி. எனது உற்ற துணைவர் அதனால் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார். சிறப்பு சிறப்பு. குழந்தைங்களுக்கு பாட்டி எல்லாம் வீட்ல இல்லையா? பாட்டி இருக்கிறார்கள், அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். நான் கேட்டதுக்கான சொற்கள் வேணும். குழந்தையோட பாட்டி எல்லாம் வீட்ல இருக்காங்களா? பாட்டி எல்லாம் இருக்கிறார்கள். பாட்டி எல்லாரும் இருக்காங்க. அவ்வளவு பாட்டி இருக்காங்களா? ஆமாம், ஒரு பாட்டி. ஒரு 4-5 பேர் இருக்கிறார்கள். பாட்டி என்பது தமிழ் சொல்லா அம்பிகாமா? இல்லை என்று எனக்கு நன்றாக தெரியும். வேறு சொல் இங்கு ஞாபகம் வரவில்லை. நீங்க உங்க பாட்டி எப்படி கூப்பிட்டீங்க? நீங்க உங்க ஆத்தா. பாட்டி எப்படி கூப்பிடுறீங்க? பக்கத்துல வந்துட்டீங்க. ஆத்தா அப்பச்சி அப்படி சொல்லுவோம். அப்பாரு அப்பத்தான்னு சரி. சொல்லுவோம். அந்த சரி. முறையில் நாங்கள் உங்களுடைய அம்மா அவங்க பாட்டி எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? யாரு கேட்கலாம்? மீனாட்சி அம்மா கேட்கலாம். மீனாட்சி அம்மா, நீங்க உங்களுடைய பாட்டியை எப்படி கூப்பிட்டீங்க? அம்மாச்சி என்று அழைப்பேன். நான் வந்து எங்க பாட்டிய அம்மாயி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அம்மாவோட ஆயி. இல்ல, அம்மா, ஆச்சி, அம்மாவோட ஆயி எல்லாம். அது ஆமா. திசை சொல்ல வந்து திசை அம்மாவோட- சொல்ல மாறும்பா, திசை சொல் மாறும். ஆமா ஆமா. அதனால என்ன அப்பச்சி சொல்றேன்னா, என்னங்க? பாட்டி என்பதை விட அப்பாச்சின்னுவாங்க, அம்மாச்சின்னுவாங்க, அம்மாயின்னுவாங்க, அப்பாயின்னுவாங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொரு பகுதியில ஏன் ஒவ்வொரு ரெண்டு மாதிரி. சொல்லாக உருவாச்சு? அம்மாவோட ஆ? ஆயி தானே அம்மாயி. ஆயினா வந்து என்னது? அம்மாங்கிற ஒரு சொல் தான் வரும். அப்ப ஆயாள் என்பது ஒரு சரியான தமிழ் சொல்லா இருக்கும் அதுவும் அப்படிங்கிறது ஆய் தான். என்னுடைய ஆயினுடைய ஆய். தாயினுடைய தாய் தான் ஆயா என்பதும் ஆய் ஆய். அம்மாவுடைய அம்மா ஆயாள். அப்படின்னாங்க. அம்மம்மா என்ற ஒரு சொல் உண்டு. அம்மம்மா என்ற ஒரு சொல் உண்டு. ஆனா அந்த அம்மம்மா என்கிற நல்ல சொல்லை தமிழ் திரைப்படங்களே மிகவும் மோசமா பண்ண அம்மம்மா அம்மம்மா அது நல்லா இருக்கா? விட்டார்கள். ஐயா, அம்மாச்சி அப்பா அப்பாயின்னு போட முடியாதுல்ல. அம்மாயி தம்பி என்று நம்பி அப்படி பாடினா நல்லா இருக்காது. அதனால அம்மம்மா தம்பி என்று நம்பின்னு மாத்திட்டாங்க. அந்த சரி, பாட்டு பாட்டி என்பதற்கான அந்த பாடல்களை மோசமாக பாடிவிட்டார்கள். பாட்டி என்பதற்கு நிகரான தமிழ் சொல் என்ன அனிதா? அம்மாயியா? ஆயாள். அம்மம்மா, அம்மா, ஆயாள். ஆயா. அம்மாயி என்பது நல்ல ஒரு சொல் தான். ஏனென்றால் ஒரு வந்து அப்பச்சி 2016 ஆத்தா என்று அழைப்போம். ஆமா ஆமா. அது நாம பேசுனதே நல்ல தமிழ் சொல் தான். இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஸ்டைலா பேசுவதற்காக பாட்டி அதுதான் ரொம்ப டீசென்டா நாகரிகமான ஒரு சொல்லாக அந்த மாதிரி எல்லாருமே சொல்லிட்டோம். எப்படி வந்து யார பார்த்தாலும் குழந்தைங்களை பார்த்தா நம்மள எல்லாம் ஆயா என்று ஆண்டி சொன்னால் அப்படின்றாங்கல்ல. ஆயா என்று சொன்னால் அது கேவலம் என்பது போலவும், பாட்டி என்று சொன்னால் அது மிகவும் சிறப்பு போலவும். நம்ம வந்து சோற சாதம் சொல்லலையா, புளிச்சோற புளிச்சாதம் சொல்றோம். அந்த மாதிரி சாதம்னா கௌரவம். அது வந்து சாதம் என்பது வந்து வடமொழியை கொண்டாந்து நுழைக்கிற போது நமக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. வடமொழிகளை நுழைக்கிற போது நம்ம தமிழ் மொழி ஒரு இழிவாக போல. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா,
சாதம் என்பது எங்க பயன்படுத்துவாங்கன்னா, புளி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சாதத்தை பயன்படுவாங்க. இறைவனுக்கு படைக்கிற போது பிரசாதம்னு சொல்லுவாங்க. இதான் வடமொழி ஆதிக்கம் என்பது. இந்த மொழி ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு தான் அந்த நிகழ்ச்சி. ஆனா, சோறு என்பது சரியான நம்ம தமிழ் சொல் அது. புளிச்சோறு, தயிர் சோறு, சாம்பார் சோறு, குழம்பு சோறு அப்படிலாம் இருக்குது. அத பயன்படுத்தாம அந்த இடத்துல சாதத்த போட்டுட்டு, இந்த சோறு எங்க போடுவாங்கன்னா, தண்ட சோறு, எச்ச சோறு, பிச்ச சோறு இது மாரி இழிவுபடுத்துற போதெல்லாம் சோறு என்பத பயன்படுத்துறோம். அப்போ வந்து அங்கேயும் பண்ணலாம்ல. தண்ட சாதம், பிச்ச சாதம், எச்ச சாதம்னு சொல்லலாம்ல. ஆனா சொல்ல மாட்டாங்க. அங்க என்ன பண்ணுவாங்க, சோறு சொல்லி தமிழை இழிவுபடுத்துகிற, திட்டமிட்டு தமிழை அழிப்பதற்காகவும், இழிவுபடுத்துவதற்காகவும் ஆரியர்களால் கொண்டு வந்த முறை தான் இது. எனவே இதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். ரொம்ப தெளிவா சின்ன சின்ன விடயங்கள். ஆனால் எப்படி ஒரு இனத்தையே அடிமையாக்கும் என்பதற்கு இவையெல்லாம் எடுத்துக்காட்டுகள். சிறப்பு அடுத்த ஐயா. அடுத்த சிறப்பு ஐயா. 3ஆம் சுற்று மிக சிறப்பாக நிறைவடைந்தது. இறுதி சுற்றாக, நிறைவான சுற்றாக அந்தாதி சொற்கள். முதல்ல மீனாட்சி அம்மா அந்தாதி சொல். நம்ம ஏற்கனவே விடுமுறை சொன்னோம். முதல் சொல் சொன்னதுனால முதல் சொல்லோட இறுதி எழுத்தை முதலாவதா கொண்டு அடுத்த சொல் நீங்க சொல்லிட்டே வரணும். ஒவ்வொரு சொல்லுக்கும் இடையில் ஒரு 3 வினாடிகள் அல்லது 4 வினாடிகள் மட்டுமே நீங்க எடுத்துக்கணும். குறைவான கால இடைவெளியில எவ்வளவு சொற்கள் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறது தான் இந்த சுற்றினுடைய நோக்கம். சரிங்கம்மா மீனாட்சிமா, உங்களுக்கான ஒரு சொல்லுக்கும் இறுதி இன்னொரு சொல்லுக்கு இடையில சில நொடிகள் மட்டும் தான் எடுத்துக்கணும். நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள கூடாது. சரி. ரொம்ப நேரம் சிந்திச்சு சொல்லக்கூடாது. சொல்லுங்க. இறுதி தொடங்க. எழுத்து மெய்யெழுத்தா இருக்கும் பட்சத்துல அதற்கும் ஈச்செழுத்தாக அதற்கு முன்கூட்டியே இருக்கிற ஒரு எழுத்தை நம்ம எடுத்துக்கலாம். அந்த வரிசையில நம்ம சொல்லிக்கலாம். உங்களுக்கான முதல் சொல் ஈட்டெழுத்து வந்து ஒரு ஒற்றா இருந்தா அந்த இணை எழுத்துல கூட சொல்லுங்க. தொடங்குங்க, பரவாயில்ல. சரி. சரி. உங்களுக்கான முதல் சொல் வியப்பு. புன்னகை, கைபேசி, ஒன்று. சிற்றிலக்கியம், மகரந்தம், மண் வாசனை, சந்தம், மந்திரம், மகிழ்ச்சி. சரிங்கம்மா. மந்திரம் என்பது திருமந்திரம். மந்திரம் தமிழ் சொல்லாங்க. சந்தம்லாம் வந்து பிறமொழி சொற்கள். கூடிய வரை அதெல்லாம் நீங்க தவிர்க்கணும். அதெல்லாம் தவிர்க்கணும். நிறைய சொற்கள் நல்லா அழகா சொன்னீங்க. நல்லா அழகா சொன்னீங்க. கைபேசின்னு சொன்னீங்க. புன்னகைக்கு கைபேசி தொடங்குனீங்க. சீக்கு சிறப்புன்னு சொல்லி பார்த்தா சிற்றிலக்கியம் சொன்னீங்க. சிறப்பா இருந்தது. அப்புறம் மகரத்தை முடிஞ்ச மகரந்தம் சொன்னீங்க. திருப்பி அப்படியே தொடர்ந்து போனீங்க. மகிழ்ச்சியானமா சிறப்பா இருந்தது. நன்றி. அடுத்த பவானி அம்மா வணக்கம். உங்களுக்கான சொல் வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி, சிகரம், மணமகள். தொடங்குது. சரிங்கம்மா. சிகரம் என்பது தமிழ் சொல்லாங்கம்மா. சிகரம் மலை உச்சி. மண் வாசனை. மண் வாசனை சொல்லிட்டாங்க. வேற ஒரு சொல் தொடங்குங்க. ரம்பம். ரம்பம் தமிழ் சொல்லு. இல்லைங்கம்மா. ராவில் எந்த எழுத்துமே தமிழில் தொடங்காது. அதனாலதான் அதற்கு முன்கூட்டி ஒரு ஈங்கிற எழுத்தை பயன்படுத்தி ஈ போட்டு ரம்பம் அப்படின்னு எழுதுறாங்க. இடையின ரகரத்திலேயோ இல்ல பொது லகரத்திலேயோ தமிழ் சொல் தொடங்காது. எந்த தமிழ் சொல்லுமே தொடங்காது. லட்டு, அது திருப்பதி லட்டு இல்ல மணப்பாறை லட்டு, எந்த லட்டுமே தொடங்காது. அதனால சிகரம் என்பது, லட்டு என்பது இவையெல்லாம் தமிழ் சொற்கள் அன்று. சரிங்கம்மா. சிறப்பான பங்களிப்பு. அடுத்ததாக கல்யாணிமா, உங்களுக்கான முதல் சொல் பலகை. பலகை. கைபேசி, சிரிப்பு, புளிப்பு, புத்தகம், மங்கை, கைரேகை,
கைப்பந்து. 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 துவையல். துவையல் முடிச்சிருச்சு, அதோட லாவரம். லகரம் வந்து விட்டது. நிறைய சொற்கள் சொல்லிட்டீங்க. லகரம் வந்து விட்டது. லகரம் வந்து விட்டது. லகரம் வந்தாக்க மற்ற எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த எழுத்துல தொடங்கலாம். சரிங்க. துவையல்னா நகரத்திலேயோ யகரத்திலேயோ வகரத்திலேயோ இல்ல தூளியோ கூட தொடங்கலாம். ஒன்னும் பிழை கிடையாது. நீங்க எத்தனை சொற்கள் சொல்லிட்டு போறீங்க, வேகமா விரைவா எத்தனை சொற்கள் சொல்லிட்டு போறீங்கன்றதுதான். வாய்ப்பு இல்லாத போது முந்திய எழுத்துக்கு வரலாம். சிறப்பம்மா, நல்லா சரிங்க சரி. சிறப்பு, அருமையா பண்ணுறீங்க கல்யாணி அம்மா. அம்பிகாவதியம்மா, உங்களுக்கான முதல் சொல் அந்த சொல் பேருந்து. தும்பி. பேருந்து. தும்பி, பேருந்து, தும்பி, பிணம், மந்திரம், மன்னன், மரம், மாங்காய். ஏன் வெறும் மாவுலே சொல்லிட்டு போறீங்களா? மன்னன் வந்தாக்கா அப்புறம் நகரத்துல சொன்னீங்களா? ஆமா, மாவுல வைப்பீங்க. சரி. மாங்காய். மாங்காய். யாதுமானவன். வல்லினம், மெல்லினம். மந்திரம். மந்திரம் சொல்லியாச்சு. மந்திரம் திருப்பி சொல்றதானம்மா, ஒரே மாதிரி தான் திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. யார் எந்த இது கேட்கறத மட்டும் கேட்பாங்க. எந்த ராசி, எந்த லக்னம், எந்த ராசின்னு கேட்பாங்க. ஒரே மாதிரி தான். நீங்க எந்த ராசி லக்னம் சொன்னீங்கன்னாலும் சொல்ற சிறிது பதட்டத்தில் ஏதோ கூறிவிட்டேன், மன்னித்தருள்க, பொறுத்தருள்க. அதிகமான சொற்களை சொல்ல வேண்டும் என்ற வேகம் தான் ஐயா, வேற எதுவும் இல்லை. விரைவு காரணமாக. இன்றைய தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக 4 சுற்றுக்களை முடித்திருக்கிறார்கள். 4 தமிழ் ஆர்வலர்கள் இணைந்து அழகான தமிழிலே பேசியிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நிகழ்ச்சியுடைய நிறைவு நேரத்திலே இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய நெறியாளராக இருந்து சிறப்பாக வினாக்களை வினவியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு விடை இருப்பதற்கான ஒரு உதவி கோலாக இருந்து, தூண்டுகோலாக இருந்து உதவி செய்து நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நெறிப்படுத்திய திருமதி அனிதா குணசேகரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த முனைவர் சா மீனாட்சி சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தைச் சேர்ந்தவருக்கும், திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தைச் சேர்ந்த திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்களுக்கும், திருவள்ளூர் மாவட்டம் திருமதி து பவானி தனஜயன் அவர்களுக்கும், திருமதி திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தைச் சேர்ந்த திருமதி கு அம்பிகாவதி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நெறியாளராக இருந்து சிறப்பித்த அம்மையார் அவர்கள் நிறைவுரை வழங்க இருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா. உண்மையிலேயே அருமையாக நடத்தினீர்கள், நிகழ்ச்சியை அருமையாக நடத்தினீர்கள், சிறப்பாக நடத்தினீர்கள், செம்மையாக நடத்தினீர்கள். அவர்கள் கேள்வி கேட்க கேட்க நீங்கள் கேட்க அவர்கள் பதில் சொல்ல ஒரு புன்னகையோடு அந்த விடைகளை எல்லாம் எதிர்கொண்டு புன்னகையோடு கேள்விகளை வீசினீர்கள். நீங்கள் திட்டினால் கூட யாருக்கும் கோபம் வராது போல இருக்கிறது. புன்னகை மாறாமல் திட்டினால் யாருக்கும் கோபம் வராது. வாருங்கள் அம்மா, உங்களுடைய நிறைவுரை தாருங்கள். மகிழ்ச்சி ஐயா. இன்றைய நிகழ்வு மிக சிறப்பான நிகழ்வாக இனிதாக நிறைவடைந்தது. 4 பங்கேற்பாளர்களுமே அவங்களுடைய பங்களிப்பை மிகச் சிறப்பாக இங்க தந்திருக்காங்க. இன்றைய நிகழ்வுல நம்ம நிறைய சொற்களை நம்ம திரும்ப மீட்டுருவாக்கம் செஞ்சுட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா புதிதாக கற்றுக்கொள்வதற்கு தமிழ் சொற்கள், புதிய சொற்கள் எதுவும் கிடையாது. நம்ம அன்றாடம் பயன்படுத்துகின்ற, அந்த காலத்திலேயே கிராமப்புறங்கள்ல பயன்படுத்துகின்ற, இப்பொழுதும் கிராமத்துல எல்லாம் அப்படித்தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரியான சொற்கள், அதை போன்ற சொற்கள் தான் இன்னமும் அழியாம இருக்கு. நாம நாகரிகமா பேசுறோன்ற அந்த ஒரு வகையில
நிறைய சொற்களை வந்து திருமண சொற்களை கலந்து நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். அதனால இந்த நாள் இந்த நிகழ்வு மிகச் சிறப்பான நிகழ்வாக நிறைவடைந்தது. மிக சிறப்பு. இன்றைய நிகழ்வுல நம்ம ஒரே ஒரு சொல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேள்வி கேட்கிறோம், பதில் சொல்றோம் அப்படிங்கிற ஒரே ஒரு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த கேள்வி என்பது சரியான சொல் அல்ல. வினா என்பதுதான் சரியான ஒரு சொல். அதற்கு மாற்றாக அதுக்கு பதிலா அதே போல அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. அதற்கு மாற்றான தமிழ் சொல் வினா எனும் சொல். கேள்வி என்பது காதால் கேட்கப்படுவது, அவ்வளவுதானே தவிர கேட்கப்படுவது கேள்வி அல்ல, வினவப்படுவது வினா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய நிகழ்வுல மிக சிறப்பான ஒரு பங்களிப்பாக தமிழோடு விளையாடு நிகழ்வு மிக இனிதாக நிறைவடைந்தது. இந்த நிகழ்விற்கு தொகுத்தளிப்பதற்கான வாய்ப்பை எனக்கு தந்தமைக்காக ஏலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வழங்கத்தையும் இந்த இணைப்பின் மொழியாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சூழ்நிலைக்கும் நன்றி கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு சிறப்பம்மா, மிக சிறப்பாக ஒரு நிறைவுரை அளித்தாங்க. அது கேள்வியை பத்தி சொன்னாங்க. அது தமிழ் சொல் இல்லைன்னு அவங்க அந்த பொருள் வேற பொருள் வரும்படியாக சொல்ல வந்தவங்க தமிழ் சொல் தான். ஆனா அதுக்கான விளக்கத்தை அழகா கொடுத்தாங்க. கேள்வி என்பது கேட்பவர், அதாவது வினவுகிறவர் பக்கத்திலிருந்து வருவதல்ல. அந்த வினவப்படுகிறவர் யார்கிட்ட வினவுறாங்களோ அவங்க பக்கத்துல வரக்கூடியதான் கேள்வி. கேள்வி செல்வம்னு சொல்றார். அந்த கேட்டல் தொடர்பானது அது. ஆனா வினவுதல் தொடர்பானது கிடையாது என்று அழகா சொன்னாங்க. அதே மாதிரிதான் அந்த நன்றி உதவின்னு சொல்லுவாங்க. நன்றியும் உதவியும் ஒரே ஒரு செயல்தான். நன்றி உதவி ரெண்டுமே ஒரே செயல்தான். செய்கிறவர் பொறுத்து அது உதவி, பெறுபவர் பொறுத்து அது நன்றி. நன்றி மறத்தல் நன்றென்றுன்னா அவர் செய்த உதவியை நாம் மறத்தல், அதுதான் நன்றி. மறக்காம இருக்கிறது தான் நன்றி. அதே ஒரே உதவிதான். அந்த ஒரே செயலுக்கு அந்த பக்கத்துல ஒரு பெயர், இந்த பக்கத்துல ஒரு பெயர். தமிழ் அப்படி இருந்திருக்குது. அதே மாதிரிதான் அந்த கேள்விக்கும் இது கேட்டல் என்கிற அடிப்படையில வருது. மிக அழகாக அவர் விளக்கம் கொடுத்தார்கள். திருமதி அனிதா அவர்கள் மிகச் சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பித்த அனைவருக்கும் எமது அன்பார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் கொண்ட திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஜெர்மனி தமிழொலி வானொலி வழியாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்வேல் நயனை விஜயன் அவர்களுக்கும், தமிழ்ச்சூழல் சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம்.